வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவின் அவை தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் கடந்த 10 தேர்தல்களிலும் பொதுச்செயலாளர் என்ற பதவியே சட்டத்திற்கு விரோதமாக பயன்படுத்தி அதிமுக தோல்வி அடைவதற்கு வழிவகுத்துவிட்டார். குறிப்பாக தங்களுடைய ஆலோசனை இல்லாமல் வேட்பாளர்களை சுயநலமாக அறிவித்து அதிமுகவின் அவப்பெயரையே எடப்பாடி கெடுத்துவிட்டார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது என்று அவர் கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று அதிமுகவிற்கு எதிராகத்தான் எடப்பாடி செயல்படுகிறார். திமுகவின் கையாளாக எடப்பாடி இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு வருகிறது என்றும், அதிமுகவில் 2 பிரிவுகளாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றிவிட்டார். அதாவது கோவை மண்டலத்தை சார்ந்த நிர்வாகிகள் என்றும் தேவர் சமூகத்தை சார்ந்த நிர்வாகிகள் என்றும் 2 பிரிவுகளை பிரித்துவிட்டு எங்களுக்குள்ளே மோதல்களை ஏற்படுத்தும் விதமாக சர்ச்சைக்குள்ளான பல விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருவதாக தென் மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் அவைத் தலைவரிடம் தெரிவித்த நிலையில் இதற்கான உரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக அனைவருமே செங்கோட்டையன் அவர்களிடமே சென்று மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவுகளை திரட்டுங்கள். இல்லை என்றால் எடப்பாடியை கட்சியிலிருந்து நீக்குங்கள். அவருடைய ஆலோசனை எதுவும் இனி நமக்கு பயன் அளிக்காது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டுமா என்ற உங்களது கேள்விற்கு இதுதான் பதில் என்றும், கிட்டத்தட்ட 7 ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தியிருக்கிறார். மக்களவை கூட்டத்தில் அதிமுக தோல்விற்கு என்ன காரணம் என்று, ஆனால் அனைத்து நிர்வாகிகளும் உங்களது தவறின் காரணமாகத்தான் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தற்பொழுதே திமுகவினர்கள் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்று திமுகவின் நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டார். ஆனால் நாம் இன்னமும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்விற்கான காரணங்களை தான் நலம் விசாரித்து வருவது போல் நாம் கிடப்பில் போட்டு கிடக்கின்றோம். இதற்கு எடப்பாடி தான் காரணம் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.